கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பெண்ணையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது அவர் நமக்கு முன்பாக ஜீவ வழியும் மரண வழியும் வச்சுருக்காரு. நாம் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறோன்றதை நாம் கிட்ட கொடுத்துருக்குறாரு. நாம் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறோம்? ஜீவ வழி. ஜீவ வழி என்பது இயேசு கிறிஸ்து, அதாவது பரிசுத்த தேடி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றணும் அப்படின்னாக்கா ஜீவனுக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். மரண வழி என்பது பிசாசு, உலகம், பாவ வாழ்க்கை. இந்த வழியாக பிரவேசிக்கும் போது நரகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு மத்தேயு 7:14-13, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வெறியும் வழி விசாலமாக இருக்குது, அதன் வழியாக அநேகர் பிரவேசிக்கிறாங்கன்னா. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தான். உபத்திரமும் பாடுகளும் நம்ம நெருக்கினாலும் நாம் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? ஜீவ வழியவா இல்லை பாவ வழியவா? மரணமா இல்லை ஜீவனா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.